நேற்று பிக் பாஸ் வீட்டில் வந்து மட்டன் மட்டன் கிரேவி சப்பாத்திங்க நல்ல ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சூப்பு கொண்டு வந்து கொடுக்குறாருங்க விஷ்ணு. யார்? பூர்ணிமாவுக்கு. அங்கே இவன் வேற உட்காந்துருக்கான், நம்ம நிக்சனு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஐப்ரோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று விஷ்ணு சொல்கிறாரு. உடனே இதை தானே நானும் சொன்னேன் ஐஷுக்கிட்ட, அப்போ மட்டும் என்ன கேஸ்லாம் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. உடனே டே என்னடா டே உன்னோட கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு. அப்போ நான் பேசினா மட்டும் தப்புன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விஷ்ணு. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு நிக்சன் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இது அருவறுப்பாக இல்லை. ஆனால் நீ பண்ண பார்த்திய விஷயம் அதெல்லாம் அருவறுப்பாக இருந்துச்சு. கேவலமாக இருந்தது. வெளில வந்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தவுடனே உங்களுடைய திறமைகள் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ரசிக்கணும். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் என்னை இப்போ டிவியில் பார்ப்பேன்னு. டிவிலலாம் அது பெருசாக கிடைக்குமான்னு தெரில, நிறைய சமூக வலைதளங்களில் தேடி பார்த்து இப்போ தெரிஞ்சுங்க. இவர் வந்து பூர்ணிமாவையும் விஷ்ணுவையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு சூப்பு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அந்த பொண்ணு குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே சூப்பு சூடாக இருக்கும் இல்லையா, உடனே அந்த வாயில் ஏதோ ஆயிடுது. உடனே படபடப்பாக போய் ஐஸ் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த நிக்சன். என்னன்னா வாயை இப்படி பண்ணி வச்சுட்ட, மோசமான ஆள்னா நீ. ஆனால் அந்த பொண்ணு பதட்டம் அடையுது. அதாவது வாயில் சூப்பு குடித்தானே எரிஞ்சு போகும் இல்லையா, அதுக்கு போய் ஐஸ் வைக்கிறாங்கங்க. இவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க. அதேமாதிரி இவன் அக்கான்னு சொல்லிட்டு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி போய் இருக்க கட்டி பிடிச்சிட்டு 4 நிமிஷம் நின்றுட்டு போகிறானே. இவனெல்லாம் நம்பி எப்படி தான் இந்த பெண்கள் பழகுறாங்களோ எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆள்களை நம்பாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய விருப்பம். பட் எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதை வந்து இந்த வாயை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படி ஷார்ட்கட்டு கொடுக்குறான். இதெல்லாம் இவங்க 12 மணிக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை உட்காந்து நான் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ மட்டமான ஆளாக இருப்பேன் பாருங்கள்.